ஹலோ காய்ஸ் வெல்கம் டு த வீடியோ. நான் தான் உங்க விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதர் டீம் பீஸ்ட் ஐ டீம் பீஸ்ட் கேர்ள்ஸ் அப்படின்ற மானோட எபிசோட் 43 எக்ஸ்பிளனேஷன் தான் காய்ஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கல, நான் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானில் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று நைட்டு மெம்பர்ஷிப்ல வீடியோ வந்திருக்காது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிட்டேன். ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு லேட்டா எதுவும் வந்தேன்னா, அது கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு. அப்படியே ஒரு மாட்டிக்கு உடம்பு சரியில்லாம வந்துட்டு, அதோட நான் தூங்கிட்டேன். வீடியோ ரெடி பண்ண முடியல. காலையில இதனால தான் மெம்பர்ஷிப்ல அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா நேத்து நைட்டு தான் ரெடி பண்ணுவேன். என்னால ரெடி பண்ண முடியல. அத மட்டும் புரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் லேட்டா அப்லோட் பண்ணுவேன். இப்ப அந்த வீடியோ தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் லேட்டா தான் ப்ரோ அப்லோட் பண்ணுவேன். புரிஞ்சுக்க நண்பா. சரி, ஓகே காய்ஸ், வளவலன்னு பேசாம வாங்க நம்ம டைரக்ட்டா கதைக்குள்ள போலாம். இது வீக்கெண்ட் மேகா ஸ்டார் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் எல்லாத்தையும் அடிச்சு படுக்க போட்டான். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபேட்டி வரத பார்க்குறேன். "ஹே ஃபேட்டி, என்ன நீங்க வந்துட்ட? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து நான் இது சொல்றேன், "இல்ல, நீ வந்து டப்புன்னு மேல இருந்து கீழ குதிக்கிற மாட்டி பார்த்தேன். உனக்கு ஏதாவது ஆயிட்டோ, அடி இது பட்டுருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "ஓ லிங்கா, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? ஒரு வழியா என்னை சேவ் பண்ணிட்டீங்க. என்ன காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க, "ஹே, இதுல என்ன பிரச்சனை இருக்கு பிங்கார்? நீ வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரா? அதுல என்ன ஸ்ட்ரேஞ்சரா? நீ என்னோட ஃப்ரெண்டு. உனக்காண்டி பண்ணா வேற யாருக்கு பண்ண போறேன்? அது இல்லாம ஒரு விதத்துல நீ வந்து இந்த பிரச்சனையில மாட்டுனதுக்கு காரணம் நான் கூட சொல்லலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "ஓ, எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் நீங்க என்னை காப்பாத்திருக்கீங்க. ரொம்பவே நன்றி. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. இந்த பிரச்சனையில நான் மாட்டுறதுக்கு காரணம் நீங்க எப்படி?" அப்படின்ற மாட்டி இது பண்ணிட்டு இருக்கா. அதுவா? அது ஒரு பெரிய கதை. நான் போம்போது சொல்றேன். அதான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னைய ரெட் டார்கெட் அப்டி சொல்லிட்டு தானே தேடிட்டு இருந்திருப்பாய்ங்க. அந்த ரெட் டார்கெட் வேற யாரும் கிடையாது. அது நான் தான். அப்டின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. அதாவது நீ வந்து பார்த்தீன்னா, லாஸ்ட்டா நான் உன்ன பார்த்தப்போ வந்து பார்த்தீன்னா, ரேங்க் 2ல தான் இருந்த. லெவல் 2ல தான் இருந்த. இப்போ வந்து பார்த்தீன்னா, நீ இருக்கக்கூடிய எல்லா சீனியர்ஸையும் பட்டு பட்டுன்னு நொறுக்கி விட்டுப்புட்ட. இப்போ உன்னோட பவர் தான் என்ன? நீ என்ன செகண்ட் லெவல்ல இருந்துட்டு, செகண்ட் லெவல் அவெக்கின்ல இருந்துட்டு, எப்படி உன்னால சீனியர்ஸ்லாம் அடிச்சு நொறுக்க முடியுது? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. அப்போ வந்து பார்த்தீன்னா, "ஓ! அப்படியா? நான் இன்னியும் செகண்ட் லெவல் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, லாஸ்ட் டைம் உன்ன பார்த்தப்ப நான் செகண்ட் லெவல்ல தானே இருந்தேன். அதாவது உண்மைய சொல்லப்போனா நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 4த் லெவல் அவேக்கன் அடைஞ்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, "வாட்? என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஷாக் ஆயிட்டா. "அது எப்படி? நான் உன்ன பார்த்து சில மாசங்கள் தான் இருக்கும். அப்பதான் நீ வந்து பார்த்தேன்னு வச்சுக்க செகண்ட் லெவல் அவேக்கன்ல இருந்த. திடீர்னு பார்த்தா 4த் லெவல் அவேக்கன்ல இருக்கேன்னு" சொல்லிட்டு அவ ஸ்டென்னா நிக்கிறா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் லிங்கா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களோட மத்தியில ரொம்பவே ஃபேமஸா இருப்பீங்க போல. ரைட்டு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபேட்டி வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தோன்னா, ஆமா. ரொம்பவே ஆச்சரியம் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பொண்ணையும் கவர்ந்து இழுத்துடுறாரு. ஓகே, எதுவா இருந்தாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாத்தையும் ஒரே டீமா இந்த இடத்துல சேர்த்தது மட்டும் இல்லாம, எங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆகுற ஹெல்ப் வேற பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்பவே பிக் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ப்ரவுன் ஹேர் வேற சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு, "டேய், இவங்கலாம் என்னப்பா பயங்கரமான டீமா இருப்பாய்ங்க போலயே" அப்படின்னு சொல்லிட்டு முதுகுல குத்தி சீனியர் வேற சொல்லிட்டு இருக்காப்ல. இவனுக்கு பேர் வச்சுட்டேன். முதுகுல குத்தி சீனியர். எப்படி இருக்கு பேரு? நான் மாஸா இருக்கா ப்ரோ? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பரவால்ல. இவங்க உண்மையாவே தரமான டீம் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்துட்டு, அப்ப இன்னியும் பிங்க் ஹேர் கொஞ்சம் புரியாம திருதிருன்னு முழிச்சுட்டு இருக்கத பார்த்த ஹீரோ, ஓகே, நான் உனக்கு தெளிவாவே சொல்லி புரிய வைக்கிறேன். இங்க பாரு, இதெல்லாம் வந்து பார்த்தேன்னு வச்சுக்க சீனியர்ஸோட ஐடிங் கார்டு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூனியர் அவங்க ஹண்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 80 பாயிண்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, 1000 யானுக்கு சமம். அதுவே வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, ஒரு சீனியர வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனியர ஹண்ட் பண்ணிட்டான் அப்டின்னா, அவனுக்கு 500 பாயிண்ட் கிடைக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இத கேட்ட உடனே ரொம்ப ஜாலியா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அடிச்சு மட்டம் பண்ணி ஐடிங் கார்டு ஆட்டைய போட்டேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்னைய ரெட் டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காய்ங்க. இந்த சைடுல தான் ரெட் டார்கெட் இருக்கிறேன்னு சொன்னனால, ஒருவேளை நீ தான் ரெட் டார்கெட் அப்டின்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுகிட்டு உன்னைய அட்டாக் பண்ண வந்தாய்ங்க. அந்த இடத்துல உன்னைய நான் குறுக்க புகுந்து காப்பாத்திட்டேன். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் டார்கெட்டா இருக்கக்கூடிய ஒரு ஜூனியர் அவைங்க ஹண்ட் பண்ணாய்ங்க அப்டின்னா, அவைங்களுக்கு 1000 பாயிண்ட் கிடைக்கும். ஒரு நல்லா நோட் பண்ணிக்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்டே வந்து பார்த்தேன்னா ரூ. 1000. இதுவே வந்து பார்த்தீன்னா, 1000 பாயிண்ட்னா கால்குலேட் பண்ணிக்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னோனே, ஓ! இப்பதான் புரியுது. எதுக்காண்டி அவைங்க ரவுண்டு போட்டு சுத்து போட்டு என்னைய சுத்துனாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. சரி, இப்ப என்ன பண்றது? இதுல இருந்து நான் தப்பிக்க முடியுமா? சப்போஸ் இப்ப என்னைய ரெட் டார்கெட்ன்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொன்னா தான் தெரியும். ஒருவேள நான் உங்க கூட இருந்தா நான் சேஃபா இருக்கலாமே! நான் உங்க கூட இருக்கலாமா? இது எப்படி கேட்கிறது எனக்கு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் தயக்கத்திலே இருக்கா. ஹீரோவோடவே இருக்குமான்னு சொல்லிட்டு தயக்கத்தில கேட்கிறேன்னு நெனச்சு கொஞ்சம் தயங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, சரி தைரியத்த வர வச்சு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, உங்களுக்கு நான் வந்துட்டு ஹெல்ப் பண்றேன். நானும் வந்து பார்த்தேன்னா, உங்க கூட சேர்ந்து சண்டை போடலாமா? எனக்கு வாய்ப்பளிப்பீங்களா? ஆனா என்னோட பவர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எனிமீஸ் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்றது தான். நான் வந்து தப்பிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இத்தன நாளா வந்து
அவங்கட்ட இருந்து எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு இந்த இடத்துல எனிமீஸ் இல்லன்னு சொல்லிட்டு ஓடிட்டு தான் இருந்தேன் இவ்வளோ நேரமா. பட் ஆனா இப்ப இனிமே அப்படி இருக்க போறதில்ல. எந்தெந்த எனிமி எங்கெங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிக் குடுத்து, உங்களோட சேர்ந்து நானும் ஃபைட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க நம்ம சண்டைக்கு போலாம், சண்டைக்கு போலாம். ஒண்ணா போலாம், ஒண்ணா போலாம், ஒண்ணா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வைப்ல இருப்பா. இத கேட்டோனே, வா வா சூப்பர், சூப்பர், சூப்பர். இதுக்காண்டி தான் காத்துக்கிட்டு இருந்தா. வாங்க நம்மளும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோரஸா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றா, ஓகே எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போறோம்ன்னு சொல்லிட்டு நம்ம முந்திட்டு போயிட்டு அடி வாங்கக்கூடாது. எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான சொல்றேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் பின்னாடி போயிட்டு முதுகுல குத்துறோம் அப்படின்ற. என்னடா பிளான் அப்படின்ற மாரி எனக்கு இருந்துச்சு. பின்னாடி போய் முதுகுல குத்துறோம் தான் பாய் சொல்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஓகே இது மிகவும் அற்புதமான பிளானா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நீங்க வந்துட்டு அவங்களோட கூட்டத்திலே போயிட்டு கருப்பாடா நுழைஞ்சு அவங்கள வாட்ச் பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் குடுங்க. நீங்க கூட்டத்தில போயிட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நம்ம முதுகுல குத்தி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதுகுல குத்தி, ஓகே நான் போயிட்டு அவங்க கூட்டத்தில ஒண்ணா ஐக்கியமாயிட்டு அவங்கள வச்சு செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே பிளான் எல்லாம் ரெடி ஆயிட்டுல. எதா இருந்தாலும் பார்த்துக்கிடலாம். அவங்கள போயிட்டு இன்னைக்கு அடிச்சு பல்ல வைக்கிறோம் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரி வாங்க எல்லாரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அதோட அந்த இடத்துல கட்ட போட்டு இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டீமுக்குமே டாப்ல கேப்டனா இருக்கக்கூடிய ஆள தான் காட்டுறாங்க. இவன வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் கேப்டன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். சின்ன சின்ன டிவிஷன்லாம் கேப்டனா இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, லிட்டில் கேப்டன் அப்படி சொல்லிட்டு வருவோம். மெயின் டிவிஷன் கேப்டன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, லிட்டில் கேப்டன் வந்து சொல்லிட்டு இருக்கான். பாஸ் பாஸ் இங்க வந்து பாருங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சிக்னல் லாஸ் ஆயிருக்கு. இந்த சிக்னல் பக்கத்துல தான் இருக்கு. நம்ம அந்த சிக்னல்ல போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல தான் அவன் இருப்பான்னு நெனைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டா அவன் இந்த இடத்த தான் மார்க் பண்ணியிருக்கான். வாங்க இந்த லொகேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொகேஷன்ல காட்டிட்டு இருக்கான். ஓகே போவோம் அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எங்க இந்த இடத்துல தான் பார்த்தோம். இந்த இடத்த சுத்தி முத்தி பாருங்க அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா ஏதோ குழி மாட்டிக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தோனே அந்த குழிக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அடி வாங்குனான் பார்த்தீங்களா ஒரு லிட்டில் கேப்டன். அந்த கேப்டன் வந்து பார்த்தோம். பாஸ் பாஸ் 2ண்ட் டிவிஷனோட லிட்டில் கேப்டன் இந்தா இருக்காப்ல. இவர வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணுவோம் எழுப்புவோம். இவன எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணிட்டு இருக்கான். இவன போய் செக் பண்ணி பார்த்தோனே, மெயின் கேப்டன்ட்ட லிட்டில் கேப்டன் சொல்றான். கேப்டன் இங்க பாருங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கருக்கி போன நிலைமையில இருக்கான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா, தீஞ்சு போய் கிடக்குறான். இவனுக்கு என்ன ஆயிட்டுன்னு தெரியல. இவனுக்கு ஏதாவது ஆயிட்டா அப்படி சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோனே, இவன எழுப்பி பார்த்தோனே, ஓகே இவன் கொஞ்சம் நார்மலா தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, ஏய் கவலைப்படாத. இவன மயக்கம் தான் அடைய வச்சிருக்காய்ங்க. யாரோ வந்து பார்த்தேன்னா, இவனுக்கு தண்டர் ஷாக் குடுத்துருக்காய்ங்க. கூடவே வந்து பார்த்தேன்னா, ஒரு சில அட்டாக்லாம் குடுத்து இவன மயங்க தான் வச்சிருக்காய்ங்க. ஓகே இவனுக்கு அந்த இன்ஜெக்ஷன போட்டு இவன எழுப்பி விடு. என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படி சொன்ன உடனே அவன் வந்துட்டு, அ அ ஓகே. ஓகே. நான் நான் முழிச்சுட்டேன். ஒரு வழியா எனக்கு ஒண்ணும் ஆகலைல. ஓ! நான் உயிரோட தான் இருக்கனா? நான் ஒரு நிமிஷத்துல செத்துட்டேன்னு சொல்லி நெனச்சேன். அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்துச்சு அந்த அட்டாக்கு. அப்டின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கும்போது, கேப்டன், கேப்டன் நீங்களா? ஓகே சொல்லுங்க கேப்டன். அதான் வந்து பாத்தீங்கன்னா, என்னைய நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க. நான் செத்துட்டேன்னு சொல்லி நெனச்சேன் ஒரு நிமிஷத்துல. அப்டின்னு சொல்லி இவன் கொஞ்சம் பேச தெரியாம ஒரு மாரிக்கு மயக்கத்துல அரைபோதையில பேசிட்டு இருக்க மாரி பேசிட்டு இருக்கான். இப்பதான் முழிச்சனால, "ஏய் என்னாச்சு? உனக்கு என்னதான் ஆச்சு? நீ எப்படி இந்த இடத்துல மயங்கி கிடந்த? இவ்ளோ அடி வாங்கியிருக்க. என்னாச்சு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே, நான் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முதுகுல குத்தி தான் என்னைய இந்த இடத்துக்கு வர சொன்னான். முதுகுல குத்தி இங்க வர சொன்னவுடனே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் ஜூனியரோட டீம் அப் ஆயிட்டான். ஜூனியரோட டீம் அப் ஆயிட்டு சீனியரே ஹண்ட் பண்ணிட்டு இருக்கான். அது மாட்டி தான் என்னையும் ஹண்ட் பண்ணான் இந்த இடத்துல. அவன சும்மா விடாதீங்க கேப்டன். எனக்காண்டி தயவு செஞ்சு பழி வாங்குங்க. அந்த ஜூனியர் உண்மையாவே ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான். நான் எதிர்பார்த்ததோட பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான். அப்படின்னு சொன்னோனே, ஓகே எனக்கு புரிஞ்சுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லிட்டில் கேப்டன் சொல்லிட்டு இருக்கான். மாஸ்டர் முதுகுல குத்திய பத்தி உடனே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டிவிஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். எல்லாத்துக்கும் சொல்லி ஆகணும். முதுகுல குத்தி இப்படி முதுகுல குத்துவான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல கேப்டன். அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் கேப்டன் சொல்லிட்டு இருக்கு. அப்போ வந்து மெயின் கேப்டன் சொல்லிட்டு இருக்கு. ஏய் முதல்ல நான் அப்படிலாம் பண்ணாத. நான் சொல்றது நல்லா கவனி. நம்மளுக்கு இந்த உண்மை தெரிய வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு முதுகுல குத்திக்க தெரியவே கூடாது. அவன நம்ம முதுகுல குத்துவான். நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். நீ வந்து பார்த்தீன்னா, இப்போதைக்கு அந்த மாரி பண்ணாத. அவன நான் பார்த்துக்கிறேன். நீ பொறுமையா இரு. கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. இத கேட்டோன, ஆஹா! கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு போல. முதுகுல குத்தி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா குத்து வாங்க போறான்னு சொல்லிட்டு நல்லா தெரியுது. அவ்வளோதான் அவன் கதை முடிய போது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே கேப்டன் உங்கள இந்த மாரி ஃபார்ம்ல பார்க்க தான் பல நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க பழைய ஃபார்முக்கு வந்துட்டீங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணிட்டு இருக்காய்ங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டப்புன்னு அந்த இடத்துல கட்ட போட்டு மிலிட்டரி அகாடமியோட டைரக்டரோட ரூம தான் காட்டுறாய்ங்க. நான் உள்ளக்க வரலாமா? மே கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கேட்கிறேன். யாருன்னு சொல்லிட்டு தெரியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "உள்ளக்க வாங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு உள்ளக்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டர் சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்து வாத்தியார் தான் வர்றாப்புல. அவர் வந்துட்டு, "டைரக்டர் டைரக்டர் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு ரொம்பவே எமர்ஜென்சி எமர்ஜென்சி" அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க ஓடி வந்துகிட்டு இருக்கான். முதல்ல காமா இரு, பொறுமையா இரு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைனோனே அவ டக்குன்னு எந்திரிச்சு, "என்ன பிரச்சனை? கொஞ்சம் சொல்லு. பொறுமையா சொல்லு. பதட்டமாகாத. என்னன்னு சொல்லிட்டு சொல்லு." அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ல தான் பிரச்சனை, எக்ஸாம்ல தான் பிரச்சனை. "ஏய் வெண்ண உன்ட்ட சொன்னது ஒழுங்கா கேட்கலையா? பொறுமையா சொல்றா" அப்படின்னு சொன்னோனே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜூனியர் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய சீனியர்லாம் ஹண்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய சீனியர்லாம் ஹண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான்.
ஓ! நான் ரொம்ப நாளா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ஆள் வருவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, சீனியர் தான் ஜூனியர ஹண்ட் பண்ணி பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காய்ங்க. ஒரு ஜூனியர் எப்பதான் ஹண்ட் பண்ணி பாயிண்ட் எடுப்பான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா இன்னையோட முடிவுக்கு வந்துட்டுன்னு நெனைக்கிறேன். ரொம்பவே நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்கு. அதுக்கு ஏன்டா பதட்டமாகுற? மா டைரக்டர் அது பிரச்சனை இல்ல. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சீனியர் வந்து பார்த்தீங்கன்னா, வேற யாருமே கிடையாது. நீங்க கூட்டிட்டு வந்தீங்கல்ல, லிங்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடண்ட். அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய எல்லா சீனியர்ஸையும் புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படின்னு சொன்னோனே, "ஓ! லிங்கானா? இது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இன்ட்ரஸ்டிங்" அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரெக்கமெண்டேஷன பார்த்தேல, எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்டூடண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 2 ஸ்டூடண்டாவது அடிச்சு படுக்க போட்டுருப்பான். 2 சீனியராவது அடிச்சு படுக்க போட்டு பாயிண்ட் எடுத்திருப்பான். நான் சொல்றது கரெக்ட் தானே? அப்படி சொன்னேன். டைரக்டர் முட்டா பைய டைரக்டர் அதுக்கு பிரச்சனை இல்லையா? அவன் 2 ஸ்டூடண்ட் தான் நான் ஏன் இங்க வரப்போறேன்? அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீம்மே முடிச்சுட்டான்யா. ஒரு டீமே முடிச்சுட்டான். ஒரு டீம் முடிச்சுட்டு, இன்னும் நெறைய டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாதியால கைமா பண்ட்டான். முக்காவாசி பாயிண்ட் எடுத்துட்டான். புரியுதா இல்லையா? இது வந்து சாதாரண பிரச்சனை இல்ல அப்டின்னோனே, என்னது? ஏய்! நான் வந்து 2 ஸ்டூடண்ட் தான்ப்பா நெனச்சேன். என்ன சொல்ற? ஒரு டீம்ம குளோஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிவிஷன்ல நெறைய டீம்ம குளோஸ் பண்ணிட்டானா? ஏய்! ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா இருப்பா. பயங்கர ஷாக்கா இருக்கே அப்டின்னு சொல்லிட்டு டைரக்டர் ஸ்டென் ஆயிட்டாப்ல. டைரக்டர் வந்து ஒரு 2 பேர அடிச்சு படுக்க போட்டுருப்பான்னு நெனச்சிருப்பாப்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, லிட்டில் கேப்டனா இருக்கக்கூடிய கேப்டன படுக்க போட்டுருப்பாரு நெறைய கேப்டன. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 டீமே வந்து குளோஸ் பண்ணியிருப்பான் நம்ம ஹீரோ. அதெல்லாம் கேட்ட உடனே செதறிட்டாப்ல. "ஏய் என்னையா சொல்ற? இன்னைக்கு ஜோக்கிக் பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டென்னா நின்டுகிட்டு இருப்பாப்ல. அப்ப அது பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எந்த மாரி எல்லாத்தையும் எப்படி பந்தாடுனா அப்படின்ற ஸ்டோரிலாம் சொல்லிட்டு இருப்பாப்ல. இங்க பாருங்க அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தண்டர் யூஸ் பண்றான், ஃபயர் யூஸ் பண்றான், திடீர்னு ஸ்ட்ரென்த் ஆகுறான், என்னென்னமோ பண்ணி அடிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஐயா, தீயா ஃப்ளேம் பேட்டோட பவர்லாம் யூஸ் பண்ணுவான்ல, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. கேட்டு மாஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன்லாம் செதறிட்டு இருக்காய்ங்க. அப்ப எல்லாருமே திடீர்னு பறக்குறான், என்னென்னமோ பண்றேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்கான். தண்டர் விங்ஸ் யூஸ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்னென்ன பண்ணானோ அது எல்லாத்தையும் அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கான். இத கேட்ட உடனே டைரக்டர், "லிங்கான் நான் எதிர்பார்த்தத விட நீ வந்து பாத்தீன்னா ரொம்பவே டேலண்டான ஸ்டூடெண்ட்டா இருப்ப போல. இது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இன்ட்ரஸ்டிங் சொல்லிட்டு இருக்கு. டைரக்டர் நான் சொல்றதெல்லாம் கவனிக்கிறீங்களா இல்லையா? இப்ப என்ன பண்ண போறீங்க? எனக்கு தெரிஞ்சு இத நிப்பாட்டி ஆகும்னு நெனைக்கிறேன். அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இது ஏதாவது பிரச்சனையில போய் முடிய போது. எல்லா கேப்டனும் வந்து பாத்தீன்னு வச்சுக்கோ, எல்லா லிட்டில் கேப்டனும் வந்து பாத்தீன்னா அவன சுத்து போடுறாய்ங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிற போறான். இப்படியே போச்சு அப்டின்னா, எனக்கு தெரிஞ்சு எல்லா சீனியரோட அவனுக்கு வந்து பாத்தீன்னா, பகை தான் ஃபார்ம் ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். பட் இது வந்து சண்டை போடுறதுக்கு நல்ல விதத்துல இருக்கணும். இவன் இந்த மாரிக்கு அடிக்கும்போது, எல்லா ஸ்டூடண்ட் அவன தான் கார்னர் பண்றாய்ங்க. அவனுக்கு இப்பயே வந்து ஹேட்டர்ஸ்லாம் அதிகமாயிருவாங்க. என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம கண்டக்ட் பண்ணக்கூடிய வாத்தி வந்து சொல்லிட்டு இருக்காப்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மிலிட்டரி அகாடமியோட டைரக்டர் வந்துட்டு, "இங்க பாரு, இந்த பேப்பர பாரு. இது என்ன பேப்பர்ன்னு உனக்கு நல்லா தெரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் டேலண்ட் செலக்ஷன் புரோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது உனக்கு நல்லாவே தெரியும்னு நெனைக்கிறேன். அதாவது வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, எந்த ஒரு ஸ்டூடண்ட் ரொம்பவே பவர்ஃபுல்லா அவனுக்கு எந்தெந்த ஸ்டூடண்ட்க்கு ரொம்பவே டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறக்காண்டி தான் நம்ம இந்த ஒரு எக்ஸாமே நடத்திக்கிட்டு இருக்கோம். என்ட்ரன்ஸ் எக்ஸாமே. அது உனக்கு நல்லாவே தெரியும்ல. அதனால தான் இதுக்கு இப்படி ஒரு பேரே வச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீன்னா, ஒரு ஸ்டூடண்ட்டா கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீன்னா, எக்ஸாம ஸ்டாப் பண்ணிடலாம். பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றியே! நீ வந்து பார்த்தீன்னா, எக்ஸாம் கண்டக்ட் பண்றதான? உனக்கு இத பத்திலாம் தெரிஞ்சிருக்கணும்ல. இப்படி இது பண்றியே உனக்கு வெட்கமா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கேட்கிறாப்ல. அப்படி கேட்கிறதோட அந்த இடத்துல கட்ட போட்டு இன்னொரு இடத்துல தான் காட்டுறாய்ங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ இன்னியும் நெறைய சீனியர அடிச்சு படுக்க போட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டர்ட்ட இருந்து நோட்டிஃபிகேஷன் வருது, கால்குலேஷன் வருது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 30 ஸ்டூடண்ட்ட அடிச்சு நொறுக்கியிருக்கீங்க. ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டுக்கும் 500 பாயிண்ட் அப்படின்ற பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 15,000 பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதெல்லாம் பார்த்த உடனே முதுகுல குத்தில பயங்கர ஹேப்பி ஆயிட்டான். "காசு மேலே காசு வந்து கொட்டிக்கிற நேரம் இது" அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பாட்டு படிச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "பாருங்க எவ்வளோ இதுவரைக்கும் நம்மளுக்கு பாயிண்ட் கிடைச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கால்குலேஷன் பண்ணி பார்த்துட்டு இருக்காய்ங்க. அப்போ வந்து கூட்டமா பேசிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்ன ஃபோன்ல ஏதோ நோட்டிஃபிகேஷன் வருது. என்ன அப்படி சொல்லிட்டு சுத்து போடுறாய்ங்க. அந்த சுத்து போட்டதுல வந்து பார்த்தீங்கன்னா, "வச்சான் பாரு ஆப்பு" அப்படின்ற மாட்டிக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தடவ வந்திருக்கக்கூடிய ரெட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேலண்டான பெர்சனா இருக்கான். ரொம்பவே மாஸா இருக்கான். அதனால வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க எல்லாத்தையும் அந்த ரெட் டார்கெட்ட புடிக்கணும் அப்படின்றதுக்கு என்கரேஜ் பண்ற விதத்துல, உங்க எல்லாத்துக்கும் அந்த ரெட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா 1000 பாயிண்ட் தானே. இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பாயிண்ட். அந்த ரெட் டார்கெட்ட எவன் புடிக்கிறானோ அவனுக்கு 10,000 பாயிண்ட் குடுக்குறோம். உங்கள என்கரேஜ் பண்ற விதத்துல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் வர்றதோட இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாய்ங்க. 1000 பாயிண்ட்டுக்கே வெறியோண்டு ஹீரோவ தேடிட்டு இருந்தாய்ங்க. இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டர் சும்மா இல்லாம 10,000 பாயிண்ட் இன்கிரீஸ் வேற பண்ணி விட்டாப்ல. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த சாப்டர்ல பார்ப்போம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு சாப்டர் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே பாய். சீ யூ லேட்டர். குட் நைட்.